ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 72,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு கிராம் தங்கம் 50 ரூபாய் அதிகரித்து 9,060 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலையில் எந்தவித மாற்றமும் இன்றி ஒரு கிலோ 1,20,000 ரூபாய்க்கும், சில்லறை விற்பனையில் ஒரு கிராம் 120 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் அதிமுகவுக்கு சாதகமாக அமையும் என கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சுற்றுப்பயணத்தினிடையே கோவையில் தந்தி டிவிக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர், அதிமுகவுக்கு பக்க பலமாக இருக்கும் கோவை மிகவும் ராசியான மாவட்டம் என்றார். கோவை மாவட்டம் தொழில் வேளாண்மையில் சிறந்து விளங்குவதற்கு அதிமுக அமைத்த அடித்தளம்தான் காரணம் எனவும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். அதிக இடங்களில் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று அதிமுகவுக்கு பக்க பலமாக இருக்கின்ற மாவட்டம் கோவை மாவட்டம். அதனாலதான் ராசியான மாவட்டம் சொன்னேன். கோவை மாவட்டம் வளர்ந்து வருகின்ற ஒரு மாவட்டம், தொழில் நிறைந்த மாவட்டம், வேளாண்மை சிறந்த மாவட்டம். ஆகவே இரண்டுமே முக்கியமான துறை. அந்த இரண்டு துறைகளிலும் இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் மிகுந்த வளர்ச்சி ஏற்படுவதற்கு அடித்தளமாக இருக்கிறது அதிமுக ஆட்சி காலம். அதிமுக ஆட்சி காலத்தில் தான் நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி கொடுத்துருக்கிறோம். இன்னைக்கு சாலைகள் ஆகட்டும், பாலங்கள் ஆகட்டும், குடிவசதி ஆகட்டும், ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் இந்த பகுதியிலேயே பல திட்டங்களை இந்த பூங்காவிலேயே நிறைவேற்றி கொடுத்துருக்கிறோம். பிரதான எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி செய்கின்ற தவறை சரியான முறையிலே சட்டமன்றத்திலையும் எடுத்து வைக்கிறோம், வெளியிலையும் எடுத்து வைக்கிறோம். ஆனால் இந்த ஆட்சியில் மக்களுக்கு எந்த நன்மை கிடைக்கல, எவ்வளோ பிரச்சனை. அதையெல்லாம் நாங்கள் வெளிப்படுத்தினா கூட அதெல்லாம் சரி செய்யலை. அது மட்டும் இல்லை, தேர்தல் நேரத்தில் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேள்வி கேட்டுக்கிறீங்க. நிச்சயமாக அதிமுக தான் சாதகமாக இருக்கும். இந்த ஆட்சி மீது கோபமாக இருக்கிறாங்க. தேர்தல் வந்தால் திமுக அறிக்கை ஒரு பொய் அறிக்கையாக தான் பார்க்கப்படுகிறது. அதனால இந்த தேர்தலில் திமுகவுக்கு வீழ்ச்சி கிடைக்கும், அதிமுகவுக்கு வெற்றி கிடைக்கும். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.